ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது குணத்ரய விபாக யோகம்ன்ற 14வது அத்தியாயம். இதில் போன ஸ்லோகத்தில் தான் நம்ம சத்வகுணம் உயர்ந்திருக்கும் போது மரணம் ஏற்பட்டதுன்னா, அதாவது அந்த உடம்புக்கு மரணம், ஆத்மாவுக்குல அந்த மரணம் ஏற்பட்டதுன்னா அந்த ஆத்மாவுக்கு அடுத்த பிறவி எப்படி ஆயிருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதாவது அறிவின்மையான அந்த குறையற்ற உலகம், அதாவது உயர்ந்த சாஸ்திரம் அறிந்தவர்கள், ஆத்ம ஞானம் கைவந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சமூகத்தில், அப்படி ஒரு கூட்டத்தில், அப்படி ஒரு அமைப்பில் பிறவி கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ அடுத்து 15வது ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா, ரஜோகுணமோ தமோ குணமோ வளர்ந்திருக்கும் போது இல்லை உயர்ந்திருக்கும் போது மரணம் ஏற்பட்டால் என்ன மாதிரி பிறவி கிடைக்கும் அப்படின்னு. இப்போது சத்துவகுணம்க்கு உயர்ந்திருக்கும் போது மரணம் ஏற்பட்டால் என்ன மாதிரி பிறவி கிடைக்கும்ன்றதுக்கு ஒரு ஸ்லோகம் பார்த்துட்டோம். அப்போ நியாயமாக பார்த்தா ரஜோகுணத்துக்கு ஒரு ஸ்லோகம், தமோ குணத்துக்கு ஒரு ஸ்லோகம்னு நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 3 குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே சத்துவகுணம் அதிகமாக வளர்த்துக்கணும், ரஜோகுணமும் தமோ குணத்தையும் கம்மி பண்ணணும், இல்லை தள்ளிப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான், எப்படியான தள்ளி விடணும்னு. அப்போ அதுக்கு எதுக்கு தனித்தனியாக 2 ஸ்லோகம்? அது ஒன்று. இன்னொன்று, இந்த 3 குணங்களுக்குள்ள ஒரு பிரிவினை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்வகுணம் தனியாக ஒரு பிரிவில் இருக்கும், ரஜோகுணமும் தமோ குணமும் தனியாக ஒரு பிரிவில் இருக்கும். ஏன்னா சத்வகுணம் 3 குணங்களுமே நம்ம இந்த சம்சாரத்தில் கட்டி போடுறது தான் அப்படின்னாலும், அதில் சத்வகுணம் ஓரளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடியது. நம்மள ஓரளவுக்கு நல்ல சிந்தனை, ஆத்ம சிந்தனை, இந்த ஆத்மாவோட தன்மை மறைக்காமல் அப்படி இருக்குது அப்படின்றதுனால சத்வகுணம் ஒரு தனி பிரிவில் பார்க்கலாம். அதனால் இப்போ இந்த 2 குணமும் உயர்ந்திருந்தால் மரணம் ஏற்பட்டால் என்ன ஆகுன்றது 15வது ஸ்லோகம் மூலமாக பார்க்கலாம். ரஜசி பிரலயம் கத்வா கர்மசங்கிஷு ஜாயதே ததா பிரலீனஸ்தமசி மூடயோனிஷு ஜாயதே. ரஜசி ரஜோகுணம் வளர்ந்திருக்கும் போது பிரளயம் கத்வா, இந்த இடத்துல பிரளயம்ன்றது நம்ம இந்த உலகமே அழியக்கூடிய அந்த பிரளயம்ன்றது கிடையாது, இந்த உடம்புக்கு ஏற்படக்கூடிய பிரளயம், அழிவு. அதாவது மரணம் அடைந்தால் கர்ம சங்கிஷு ஜாயத்தே, பலனையே எதிர்பார்த்து கர்மங்கள்லேயே செய்பவர்கள் இருக்காங்களே, ஈடுபடுறவங்க இருக்காங்க இல்லையா, அப்படி ஒரு கூட்டத்தில் பிறவி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரஜோகுணம் வளர்ந்திருக்கும் போது, உயர்ந்திருக்கும் போது மரணம் ஏற்பட்டால் பலனையே எதிர்பார்த்த செயல்பாடுகள், கர்மங்கள்லேயே ஈடுபடக்கூடிய அந்த ஒரு கூட்டத்துக்குள்ளே பிறவி கிடைக்கும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. பொண்ணுல இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஹோமம்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த யாகம் ஹோமம்லாம், அதெல்லாம் ஏதானும் ஒரு பலனை எதிர்பார்த்து தானே செய்வாங்க. இந்த ஜோதிஷ்ட ஹோமம் செஞ்சால் ஸ்வர்க்கம் கிடைக்கும், இந்த ஹோமம் செஞ்சால் அது கிடைக்கும் அப்படின்னு, அதுபோல் இந்த பலனை நோக்கியே போயிட்டுருக்க மாதிரி, செயல்பாடுகள்லேயே ஈடுபடுற மாதிரி ஒரு பிறவி கிடைக்கும். ததா பிரலீனஸ்தமசி, அதாவது ததா பிறகு தமசி பிரலீனக, தமோகுணம் கூடியிருக்கும்போது, ரொம்ப அதிகமாக இருக்கும்போது பிரலீனக மரணம் ஏற்பட்டால் மூடயோனிஷு ஜாயத்தை, ஒரு மூடப்பிறவி தான் கிடைக்குது. அதாவது அறிவே இல்லாத ஒரு தன்மை. ஏன்னா இப்போ இதில் பார்த்திங்கன்னா அறிவே இல்லாத தன்மை அப்படின்னா ஒரு மிருகம் போல், ஒரு பன்றியோ ஒரு நாயோ அது போல் பிறவி. ஏன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா புண்ணியம் செஞ்சால் இது கிடைக்கும், பாவம் செஞ்சால் அது கிடைக்கும்ன்றதுக்கெல்லாம் கூட யோசிக்கிற அளவுக்கு அறிவு இல்லை இல்லையா. ஏன்னா இந்த தமோ குணத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரஜோகுணம் பரவாயில்லன்னு நமக்கு தோணும். ஏன்னா அது ஏதோ ஒரு செயல்பாடுகளில், சரி ஜோதிஷ்டோமம் செஞ்சால் ஸ்வர்க்கம் கிடைக்கும்னு அப்படி ஒரு நல்ல கர்மங்கள்லையான ஈடுபடுறதுக்கு கூடிய அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவில் நம்ம ஈடுபடுறோமா இல்லையான்றது வேறு, ஆனால் அந்த ஒரு அறிவான இருக்குது இல்லையா. சத்வகுணம் ரொம்பவே உயர்ந்தது, கேட்கவே வேணாம். ஆனால் தமோ குணம் பார்த்திங்கன்னா அது உயர்ந்து இருக்கும்போது மரணம் ஏற்பட்டால் அந்த ஒரு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு கூட இல்லாத ஒரு பிறவி கிடைச்சிரும், ஒரு மூடப்பிறவி அப்படின்றது தான் பகவான் சொல்கிறாரு. அதனால் நம்ம இந்த 14வது ஸ்லோகம் படி சத்வகுணத்தையே எப்போதும் உயர்த்தி வச்சுக்கிறதுக்கான அந்த முயற்சியை பார்ப்போம். ஏன்னா எப்போ மரணம் ஏற்படும் தெரியாது. அதனால் சத்வகுணம் எப்போதுமே உயர்ந்திருந்தால் எல்லா விஷயத்துக்குமே நல்லது. அடுத்த பிறவின்னு ஒன்று கிடைச்சா அதுக்கும் நல்லது. தமோ குணம் ரஜோகுணத்தையும் குறைச்சி வைக்கவே பார்த்துக்கலாம். தொடர்ந்து பகவான் இந்த 3 குணங்களை பற்றி வேறு என்னெல்லாம் சொல்லிட்டு வரான்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.